ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லைஃப் ஆஃப் அ நியூ மாம் அப்படிங்கிற vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட கம்ப்ளீட் ரொட்டீனையும் நான் வந்து இன்றைக்கி காமிக்க போகிறேன். காலையில் எழுந்துக்கிறதுக்கு 8:30 ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் ஆகிடும் அங்கே உட்காந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ டெய்லி என்னோடய வியூ மார்னிங் எழுந்த உடனே இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் பிகமிங் அ மாம் இதுதான் என்னோடய ரொட்டீன், நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே யாழனோட கையில் தான் இருக்குது. நான் காலையிலேயே எல்லா குக்கிங் வேலை எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினைப்பேன். பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில வேலை வந்து ட்ராக் ஆகும். சம்டைம்ஸ் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டீனாகவே இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. மோஸ்ட்லி இப்போல்லாம் குக்கிங் காலையிலேயே முடிச்சிடுறேன். அப்போ தான் மற்ற வேலையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அண்ட் இப்போ லாண்ட்ரி ஒர்க் வந்து டெய்லி பண்ணுறேன். முன்னாடிலாம் நான் ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ வந்து யாழனோட துணிக்காகவே டெய்லி லாண்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் பால்லாம் குடிச்சோன்னா சம்டைம்ஸ் கக்கிடுவான். ஸோ அதனால சட்டையெல்லாம் ஈரமாயிடும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரெஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அதனால டெய்லி வந்து துவைச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு யாழனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட க்ளோத்ஸ் வந்து போடுவேன் நான். அண்ட் யாழனோட கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் மீமியோட இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அம்மா வீட்டில் மதர்ஸ் பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். நிறைய பேர் வந்து யாழனுக்கு நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு சிலது மட்டும் காமிக்கிறேன். மதர்ஸ் பர்ஸ்லேருந்து இந்த வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் 99% வாட்டர் வைப்ஸ். அண்ட் டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். பேம்பர்ஸில் தான் வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்குது. ஹக்கீஸ் நடுவில் யூஸ் பண்ண அது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் நான் ஃபுல் டைம் டைப்பரில் தான் வச்சுருக்கேன் யாழனை. சம்டைம்ஸ் இந்த டைப்பர் ஃப்ரீ டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுப்பேன். பட் ஃபுல் டைம் வந்து டைப்பரில் இருக்கிறதுனால பேம்பர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பர்ஸே மாற்றியாச்சு. ஸோ காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு யாழனோட க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு டைப்பர்லாம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து காஃபி போடுறது அந்த வேலையெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் காஃபி குடிப்பேன். சம்டைம்ஸ் இந்த கேழ்வரகு கஞ்சி அதுவே வந்து குடிச்சுப்பேன். ஸோ ராகி வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலன்னு இல்லை, நான் இதை முன்னாடியிலேருந்தே சாப்பிட்டுட்ருக்கேன். சரி நம்ம இது சாப்பிட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு மோஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின் என்னென்னா என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நான் என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான். பட் நான் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக்காலாம் எடுத்துக்கல. ஸ்டார்டிங்கில் அம்மா வந்து கீரை நிறைய கொடுப்பாங்க, பூண்டு நிறைய போட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பட் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது ஃபாலோ பண்ணுறது அது ஃபாலோ பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிடுவேன் பசிக்கும் போதெல்லாம். அண்ட் நிறைய தண்ணி குடிப்பேன். பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே லோவாக இருக்குன்னா வெந்தயம், கார்லிக் இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி ஒர்க் ஆகும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலியமாக தான். உங்கள் பேபி எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடி வந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்லாராலையுமே நம்ம பேபிக்கு ஏற்ற மாதிரியான மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப கம்மி பேருக்கு லைக் வந்து 100ல் 5 பேருக்கு தான் வந்து மில்க் சப்ளை உண்மையிலே லோவாக இருக்குமா. இது வந்து ரிசர்ச் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலே டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படின்னா லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள்.
எழுந்து அவனை பார்த்து அவனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி அண்ட் கஞ்சிலாம் குடிச்சு முடிக்கவே மணி 9:30 ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவேன். இதுக்கு நடுவில் வந்து இந்த வீடு க்ளீனிங் அதையும் வந்து சேர்த்து பண்ணிவிடுவேன். அண்ட் நான் ஏன் வந்து இண்டக்ஷனில் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா கேஸ் தீர்ந்து போச்சு. அம்மா வீட்டுக்கு நடுவில் போயிட்டு வந்ததுனால கேஸோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்றதே நான் வந்து மறந்து போயிட்டு இங்கே வந்து சமைக்கும் போது தான் தெரியுது கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு. நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து மீல் ப்ரெப் பண்ணிடுறது. எல்லா காய்கறியுமே வந்து அதாவது வெங்காயம் தக்காளி தவிர மற்ற எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது தான் வந்து ஹெல்தி அப்படின்னு. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சதே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறதுக்கு தான். அண்ட் நம்மளோட ஒர்க்கையும் அது ஈஸியாகுது அப்படின்னு. ஸோ இதை நான் எப்போ பார்த்தனோ அப்போத்துலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஸோ தட் எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு நாளைக்கு யாழனுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு தேவைப்படுதோ அதே ட்ரெஸ்ஸு எனக்கும் தேவைப்படுது. ஏன்னா பால் குடிக்கும்போது அவனுக்கு ரெஃப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என் மேலெல்லாம் கக்கிடுவான், அவன் மேலேயும் கக்கிடுவான். ஸோ 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த சடன் காஸ்டியூம் சேஞ்செலாம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், இது ரொம்ப இதுவாக இருக்குமோ அப்படின்னு. பட் டாக்டர் கிட்ட கேட்கும் போது வெயிட் கெயின் அண்ட் யூரின் அவுட்புட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் இதை பற்றி வரி பண்ணுறதில்ல. பட் எஸ் சம்டைம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபீட் பண்ண அவங்க வந்து அதை வாமிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாழனுக்கு வந்து 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் ரொம்ப வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கூடவே யாராவது இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கான். அதனால நாங்கள் யாராவது ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருப்போம். இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்னோடய ஒர்க் எல்லாமே அவன் பக்கத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அப்படி இல்லை நான் வந்து அவன் பக்கத்தில் இருக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒர்க்னா அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லுவேன். அப்படி சப்போஸ் அவங்க அப்பா இல்லவே இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி தான் ரீசெண்ட் டேஸில் ஓட்டிகிட்ருக்கோம். அண்ட் எஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ யாழனோட பாத் டைம். நிறைய பேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் யாழனுக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா Earth and Spring அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆல்மண்ட் ஆயில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பாடி வாஷ்க்கு வந்து செபாமேட், ஷாம்பூ செபாமேட், அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷனும் செபாமேட், எல்லாமே செபாமேட் தான். அண்ட் காஜல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹர்ப்ஸ் அப்படின்னு ஒரு காஜல். நான் அவனுக்கு எதுவுமே வைக்க மாட்டேன், லேசாக பொட்டு மட்டும் தான் வைப்பேன். அந்த ஐப்ரோ வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். அண்ட் பவுடருமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பொட்டு அழியக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இந்த ஹிமாலயா பேபி பவுடர் அது கூட யாரோ கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் அந்த பொட்டு மேலே மட்டும் லைட்டாக வச்சுப்பேன். அண்ட் ரிஃப்ளெக்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி பில்லோவில் லைட்டாக இப்படி எலிவேட்டடாக படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ யாழன் தூங்கினா தான் என்னோடய ஒர்க்கை நான் வந்து பார்க்க முடியும். பட் அவன் வந்து பகலில் வந்து தூங்குற ஒரு ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour 40 minutes, சம்டைம்ஸ் 5 minutes 10 minutesலேயே பவர் நாப் எடுத்துகிட்டு எழுந்துருவான். ஸோ அவன் வந்து எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் போய் எல்லா ஒர்க்கும் பார்க்கணுன்னு நினைப்பேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பிளான் வந்து ஃப்ளாப் தான் ஆகும். அண்ட் என்னோடய எடிட்டிங் ஒர்க்கெலாம் வந்து இப்போ நான் ஐபேடுக்கு மூவ் பண்ணிட்டேன். எஸ், நிறைய பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, நான் வந்து புதுசாக ஐபேட் வாங்கிட்டேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. இது வந்து என்னோடய டெலிவரி அப்போ அவங்க கிஃப்ட் பண்ணாங்க, புஷ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துட்டால் நான் வந்து வாங்குறேன்னு வச்சுருந்தேன் பிளானில். பட் ஃபைனலி அவங்களே வந்து அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு அதில் வந்து சின்ன வருத்தம், ஏன்னா நானே வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்ததை வந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு.
நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நியூ பார்ன் பேபிஸ்லாம் இவ்வளோ நேரம் தூங்குவாங்க, அவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு. பட் யாழனை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவன் எப்போ தூங்குவானே தெரியாது, அண்ட் ரொம்ப கம்மி நேரம் தான் தூங்கிட்டு இருந்தான். டாக்டர்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு எல்லா குழந்தையும் இப்படி இருக்காது, அண்ட் இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ்ன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனை தூங்க வைக்கிறது ஒரு நாள் வந்து 7 மணிக்கு தூங்குவான், ஒரு நாள் 9 மணிக்கு தூங்குவான், ஒரு நாள் 10-11 மணிக்கு தான் தூங்குவான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவனை தூங்க வச்சு நாங்கள் டின்னர் சமைச்சு சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். எங்களுக்கான மீ டைம், டைம் அதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அவன் வந்து எப்போ வந்து நைட்டு தூங்க போகிறானோ அப்போ தான். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஏதாவது பார்த்துட்டு, அது கூட ஒரு 10-15 மினிட்ஸ் தான் பார்ப்போம். எப்போ வந்து சீக்கிரமாக தூங்க முடியுதோ அப்போ வந்து டக்குன்னு வந்து பெட்டுக்கு மூவ் ஆகிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து இப்போதைக்கு லைஃப் போயிட்டு. அண்ட் சம்டைம்ஸ் பெட்டுக்கு மூவ் ஆனாலுமே என்னோடய ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போய் பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என்னோடய ஒர்க்கையும் நான் பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கே சம்டைம்ஸ் 12 மணி ஆகிடும். அண்ட் நடுவில் அவன் வந்து கரெக்டாக தூங்குறானா எல்லாம் பார்க்குறதுக்கு அப்பப்போ வேறு முழிச்சுப்பேன். ஸோ ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தெரியல, பட் ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.